ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட். இன்னைக்கு டேட் ஜூன் 20. நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,013. பேங்க் நிஃப்டி 57,685. ஸோ இந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் முக்கியமான இண்டெக்ஸான நிஃப்டி ஐடி நம்ம சொன்ன லெவல் வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது கூடவே எஃப்எம்சிஜி, அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸ் எப்படி பாட்டம் ஐடென்டிஃபை பண்ண, இது கூடவே கமோடிட்டிஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்னோட ஒரு ஓவரால் வியூ என்ன அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஏ, பி, சி, டி, இ, அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிவர்சல் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் கரண்ட்லி இது வந்து ஒரு லீஸ்ட் ப்ரிஃபர்டு ஆப்ஷனாக தான் வச்சிருக்கேன். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சிடரிங் அதர் செக்டர்ஸ், அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்ஸ், ஈவன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது அங்கே என்ன சொன்னேன்னா, இது ஒரு ஏபிசியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இதுதான் இப்போ 60% ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அதுக்கு தான் இந்த முக்கியமான லெவல்ஸ் நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு சில வீடியோவை சொல்லிட்டு இருக்க லெவல்ஸ் இதுதான். ஸோ இது ஒரு ஏபிசியா இருக்கும் பட்சத்தில் ப்ரைஸ் இங்கிருந்து திரும்பி இன்னொரு டிக்ளைன் வந்துட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் நியூ ஆல் டைம் ஹை போகணும். இது ஒரு ஆப்ஷன். இதுதான் நான் ஒரு 60% ஆப்ஷனாக வச்சிருக்கேன். மீதி இருக்கிற 40% எப்படின்னா, இங்கிருந்தே ப்ரைஸ் திரும்ப ஆரம்பிச்சிடணும். அதாவது இங்கிருந்தே வேவ் 3 ஸ்டார்ட் ஆரம்பிச்சு மேலே உங்களுக்கு அந்த 28,000 30,000 லெவல்ஸ் ரீச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நான் பார்க்குறேன். ஒன்னா இங்கிருந்து திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறது, இல்லைன்னா டைரக்டா இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம சர்டன் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம மீட் பண்றோம். பட் இந்த ஆப்ஷன் வந்து லீஸ்ட் ப்ரிஃபர்ட். ஓகேங்களா? இப்போதைக்கு இது எடுக்க வேண்டாம். பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ரியாக்ஷன் ஹியர் நம்ம இப்படின்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஓவரால் வியூ. ஸோ அது சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த வாரத்துக்கு உண்டான அப்டேட்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம போன வாரம் பேசுனது தான், ஒரு டிப் வரும், ஒரு டிக்ளைன் வரும் அப்படின்ட்டு பேசணும். அதோட மினிமம் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 23,800 23,650 வரலான்னு பேசணும். ஸ்டில் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ப்ரைஸ் இங்கே திரும்பி இந்த மினிமம் லெவல்லையோ இல்லை இந்த கேப் பாயிண்ட்லையோ ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் மேலே போகலாம். ஏன்னா ஆஸ் பர் திஸ் பேட்டர்ன், நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டர்ன் வந்து 24,600க்கு போக வாய்ப்பு அதிகம். அதனால நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா 24,600 24,750 ஜோன் அப்படிங்கிறது நிஃப்டியில் வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் வரலாம். ஓகேங்களா? இனிஷியலாக அந்த டிப் வரலாம். சப்போர்ட் வாங்குச்சுன்னா மேலே போயிடலாம். இந்த இடத்துல தான் நம்ம காஷியஸாக இருக்கணும். இந்த ஜோன் இல்லைன்னா இந்த ஜோன், இந்த ரெண்டு ஜோன் ரொம்ப முக்கியம். இங்கிருந்து இப்படி திரும்பறக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் எப்படி இங்கே ரியாக்ட் பண்ணுதுங்க பார்த்து நம்ம நெக்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அதே தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த பாயிண்ட் இல்லை இந்த பாயிண்ட், அதாவது 57,000 56,300 மாதிரி இந்த ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வந்துட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு 58,600 அதிகபட்சமா 59,200 கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது. பேங்க் நிஃப்டியில் ஒன் மோர் ஹைட் போயிட்டும் கூட கீழே வரலாம். ஓகேங்களா? எனிவே அந்த டிப் வந்து ரெக்வயர்டு. அந்த டிப் வந்து 57,000 56,300 வரைக்கும் வந்துட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, இதை பற்றி நிறைய நம்ம உங்களுக்கு போன வீடியோவில் பேசியிருக்கேன். ஒருவேளை இன்னுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் இருக்கும் பட்சத்தில் 59,000 60,000 கூட பேங்க் நிஃப்டி ஓப்பன் தான். பட் அது பேஸ்ட் ஆன் நிஃப்டியோட அப்ரோச் எப்படி, ப்ராடர் மார்க்கெட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு இதுதான் எக்ஸ்பெக்டேஷன், எ டிப் அண்ட் அனதர் ரைஸ். ஸோ இதுதான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கிற நிஃப்டி ஐடி. இது வந்து நம்ம ரொம்ப முன்னாடியே நான் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2025 ஜூன். உங்களுக்கு இது டேட் தெரியணும்னா இங்க பாருங்க, 14/6/2025 இதுதான் நான் ஷேர் பண்ண வியூ. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி ஐடி கீழே இறங்கும், மீண்டும் 26,000க்கே வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு நிஃப்டி ஐடியில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ரிப்போர்ட் எழுதியிருக்கேன். இதனோட பிளாக் வெப்சைட் magictips.com. இதில் போனீங்கன்னா இது வரைக்கும் 3 ரிப்போர்ட் எழுதியிருக்கேன். இது ஐடி செக்டர்ஸ் டவுன்ஃபால், அதுவும் பிப்ரவரியில் தான் எழுதினேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சது முதற்கொண்டு, என்ன மினிமம் எக்ஸ்பெக்டேஷன், எப்படி ப்ரிசைஸாக ப்ரைஸ் திரும்பி இருக்கு, இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 28,500. நீங்கள் பார்த்தீங்கன்னா 28,500 தான் பவுன்ஸே ஆகிருக்கும். பாருங்க, 28,500 இந்த ஜோன் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த லெவல் இங்கே பாருங்க, இஃப் த இன்டர்னல் ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டினியூஸ் டு டிக்ளைன், நம்ம எதிர்பார்க்குற லெவல் 26,200 25,200. இது வரைக்கும் லோ வந்தது பார்த்தீங்கன்னா 26,600. ஸோ ஸ்டில் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா
லெவல் வைஸ் வரலாம், நான் இல்லைன்னு சொல்ல. லெவல் வந்தாலுமே எலியாட் வேவ் பொறுத்த வரைக்கும் வேவ் பர்சனாலிட்டியும் பேட்டர்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு எண்டிங் டேங்க்னா தான் ஃபார்ம் ஆக வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இங்கேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இது உண்மையாவே எண்டிங் டேங்க்ல தான் கம்ப்ளீட் பண்ணணும்னா இப்படி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இல்ல மேபி இது சின்ன ஒரு டிக் இதான் கூட சின்ன பவுன்ஸா கூட இருக்கலாம். இப்படியும் கூட இருக்கலாம். ஸோ ஒரு டயகனல் ஷேப் எடுக்குது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஜோனுக்குள்ளே டைம் எடுத்து அதே 26,150 25,200 நான் இங்க ஆல்ரெடி சொன்ன அதே லெவல் தான். ஓகேங்களா? ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒருவேளை இந்த பிரைஸ் இந்த ட்ரெண்ட் லைன்ல எல்லாம் சப்போர்ட் வாங்கல, கனெக்ட் பண்ணிக்கங்க ப்ரீவியஸ் லோ. கனெக்ட் பண்ணிட்டு சப்போர்ட் வாங்கல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா டிக்ளைன் இருக்கலாம். அப்போ டயகனல் வராது, ஒரு இம்பல்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த கேஸ்லையும் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 26,000 25,200 தான். ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் 24,000. இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. டயகனலாக இருந்தால் இதுக்குள்ளே ஸ்டாப் ஆகிடும், இம்பல்ஸாக இருந்தால் இது. ஓகேங்களா? பட் வி ஆர் வெரி க்ளோஸ் டு சப்போர்ட் ஜோன். பட் இந்த பேட்டர்ன்லேருந்து ப்ரைஸ் வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம ரிவர்சல் ஸ்டார்ட் பண்ண முடியும். ரிவர்சல் அப்படின்னா இது பிகர் வேவ் 4. ஓகேங்களா? ஸோ வேவ் 5ங்கிறது இந்த 46,000 தாண்டி மேலே போகணும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் லெட் அஸ் சி இந்த பேட்டர்ன் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான இடத்துல டாப் நோக்கி போயிட்டு இருக்கு. டிக்ளைன் நமக்கு வரதுக்கு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு வருதுன்னு பொறுத்து நம்ம இதெல்லாமே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இது வந்து நிஃப்டி ஐடி. அடுத்து ஒரு சில சார்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன். பார்பிக்யூ நான் எப்படி இந்த இடத்துல பை பண்ண 183 அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் எப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஓகேங்களா? எலியட் வேவ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரிப்பேர்டாக இருக்கவுக்கு உதவும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு தெரிஞ்சுக்க உதவுறதுக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம், அதுக்கு சில பேட்டர்ன்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு எலியட் வேவ். ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அதே சமயம் நல்ல ரிஸ்க் ரிவார்டில் ஒரு என்ட்ரி எடுக்கணும். இதுதான் எலியட் வேவோட மொத்தமான கான்செப்டே. ஸோ பார்த்தீங்கன்னா யூஎஃபிஎல் ஸோ 183 நான் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வேவ் கான்செப்ட்லேயே காமிக்கிறேன். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டியூரிங் மே. ஓகேங்களா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பேட்டர்ன். வேவ் 3 எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அது வந்து நம்ம டெக்னிக் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் 1 ஆஃப் 3, 2 ஆஃப் 3, 3 ஆஃப் 3 அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது. 624 வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணது. இப்போ 624 தாண்டி இருக்கு. அதுதான் வேவ் 3யோட எபிலிட்டி. நான் என்னோட லேர்னர்ஸ்க்கு அடிக்கடி சொல்றது தான், வேவ் 3க்கு எகைனஸ்ட் எப்பவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு போகும்னே தெரியாது. வேவ் 3ன்னு ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட ட்ரெஜெக்டரியில அப்படியே அமைதியாக பார்க்கறது தான் நம்மளோட எப்பவுமே நல்ல விஷயம். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்படி தான் நான் வந்து வேவ் கவுண்ட்டை ட்ரா பண்ணேன். ஸோ இப்படி தான் ப்ரைஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இது எந்த வகையிலும் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்க வேண்டாம். சில பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு வேவ் கவுண்ட்ஸாக காமிங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ அதையும் இப்போ நான் காட்டுறேன். இதுதான் டியூரிங் ஜனவரி 2025. ஓகேங்களா? இந்த சேனல் ப்ரைஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ 300 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அப்பவுமே வந்து சேனல் பாட்டம் வந்த உடனே நான் வாங்கல. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, வேவ்க்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது கரெக்ஷன் முடியலன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பவுன்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் டிக்ளைன் ஆகும் அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பவுன்ஸும் வந்துச்சு, மறுபடியும் டிக்ளைன் வந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த சார்ட் நான் எடுக்கல. 200 லெவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டா நான் மார்க் பண்ணியிருந்தேன். 200 ஜோன்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அந்த 200 ஜோன் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஓகேங்களா, 200 ஜோன் வந்ததுக்கு அப்புறம் அதோட இன்டர்னல் வேவ்ஸ்ல இருக்கு, அதோட கன்சிடரேஷன்ல இருக்கு. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நான் 183ல வாங்கினேன். 175 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 620 பிளஸ்ல இருக்கு. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நான் சொல்றேன். இது நிஃப்டி ஐடில ப்ரிப்பேர்னஸ். என்ன ப்ரிப்பேர்? மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம நிஃப்டி ஐடி வாங்க மாட்டோம். இதுதான் ப்ரிப்பேர். ஓகேங்களா? ஷார்ட் பண்றதா இருந்தா அது வேற ஐடியா. இப்போ லாங் போகணும்னா பிரைஸ் எங்க ரிவர்சல் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அனாலிசிஸ். அதுக்கப்புறம் லாங் போறதுக்கு உண்டான சில செட்டப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலா இப்படிதான் வேவ் ட்ரேட் பண்ணும், இப்படிதான் வேவ் அனலைஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சரல் மெத்தட் நீங்க லேர்ன் பண்ணணும்னா என் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 100% ஒரு ப்ராக்டிக்கல் கோர்ஸ் இது. 400க்கு மேற்பட்ட சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி 400 சார்ட்ல ஒர்க் ஆனது உங்களுக்கு அடுத்த ஃபியூச்சர் சார்ட்லயும் ஒர்க் ஆகும். அதுதான் ஐடியா. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும், வெப்சைட்டை பாருங்க, டீடைல்ஸ் பாருங்க, விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து சில சார்ட்ஸ் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஒன் மோர் சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சது, குவாலிட்டி வால்ஸ். இந்த டைம்ல வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, எலியட் வேவ்ங்கிறது ப்ரிப்பேர்னஸ் என்ன, மார்க்கெட் மேலே போகணும், அதுக்கப்புறம் நல்ல ரிஸ்க் ரிவார்ட் கண்டுபிடிக்கணும். நல்ல ரிஸ்க் ரிவார்டில் இருந்துச்சு.
ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன். பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26.55. எக்ஸ்பெக்டேஷன் 34ம் 40. போன வீடியோவில் 1 or 2 வீடியோஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன் 39லேருந்து 40ங்கிறது முக்கியமான ஒரு டார்கெட் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் சொல்ல, ட்ரேடிங் மெத்தடுக்காக சொல்கிறேன். ஓகேங்க. எலியாட் வே மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ட்ரேடிங்க்கும் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு காட்டுறேன். ஸோ இங்கிருந்து இங்கே பர்சன்டேஜ் வைஸ் நீங்களே பார்த்துங்க. 26லேருந்து 40, 39. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கெமிக்கல் செக்டர் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ வரும். ஒன் மோர் லோ வருது என்ன அர்த்தம்? வாட் இஸ் ப்ரிப்பேர்னஸ்? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் திரும்ப போகுது அப்படின்ட்டு. ஸோ ஒன் மோர் லோ வந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்பிச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம செக்டர்ஸ் அனலைஸ் பண்ணோம். இந்த வீக் வந்து நம்ம பார்க்க போகிற செக்டர் எஃப்எம்சிஜி. இந்த எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா நான் மார்ச் மாதம் அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணது. இங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுன்ஸ் வரும், மார்க்கெட் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அப்போ திரும்பிச்சு. ஆனால் திரும்பினது நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாக போயிருக்கு. ஸோ நம்ம கீழே இன்னொரு டைம் கீழே வரணுங்கிறது நம்மளோட ஒப்பீனியன். பட் ஸ்டில் நான் அதுக்கு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஓவரால் மார்க்கெட்ஸ் இன்னும் கீழே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த சூழ்நிலையில் எஃப்எம்சிஜியும் கீழே வரலாம். அப்படி வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனா வேலை செய்யலாம். கீழே வரணும் அப்படிங்கிற அசம்ஷன் எப்போ இன்வாலிடேட் ஆகும்னா இது தானதான். ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக இங்கே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த 44,000லேருந்து 42,000ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனா வேலை செய்யும் எஃப்எம்சிஜியில். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஈக்விட்டிஸ் பற்றி. நவ் கமோடிட்டிஸ். ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில். நான் புதன்கிழமை ரீசெண்ட் அப்டேட்டில் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு 73.90லேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி 82 ஜோன் வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போயிட்டு ஒன் மோர் டைம் கீழே வந்துட்டு இந்த 68 ஜோனில் கரெக்ஷன்ஸ் முடிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஜோன் நம்ம முக்கியம். எனிவே நம்ம ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டாம். இப்படி போகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்துட்டு ரிவர்சலுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் மாறினா மட்டும்தான் நம்ம அசம்ஷனே மாற்ற முடியும். ஸோ இது ஒரு வியூ பார்க்கணும். ஓகேங்களா. இங்கிருந்து திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுன்ஸ் டிக்ளைன் ஃபஸ்ட்டு. ஸோ ஒருவேளை இதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரூட் ஆயில். கோல்டன் சில்வர் நான் லாங் டேர்ம் வியூவே கொடுக்குறேன். ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் தான். லாங் டேர்ம் வியூ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகணும். ஷார்ட் டேர்மில் இப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு இப்படியே டைரெக்டாக மேலே போகலாம். இல்லை ஒன் மோர் டைம் கீழே வந்துட்டு மேலே போகலாம். அதனால தான் உங்களுக்கு நான் லாங் டேர்ம் வியூ மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்துட்டும் மேலே போகலாம், இல்லைன்னா டைரெக்டாகவும் மேலே போகலாம். ஸோ லாங் டேர்ம் வியூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வேவ் 4 முடிகிற இடத்துல இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் வேவ் 5 நியூ ஹைஸை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சில்வரும் அதே மாதிரி தான். மேபி இப்படி இன்டர்னல் இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்துட்டு திரும்பலாம், இல்லை இங்கிருந்தே அப்படியே திரும்ப அமைச்சிடலாம். சேம் வியூ தான். இதுவும் வேவ் 4 முடிகிற இடத்துல இருக்கு. முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நியூ ஹையான 128 லெவல்ஸும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பிளாக் பார்த்தீங்கன்னா நான் இதையுமே எழுதியிருக்கேன். கோல்டன் சில்வர், ஐடி, பிட்காயின் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் படிச்சு பாருங்க. ஸோ இதுதான் கோல்டன் சில்வர் வியூ. பிட்காயின் அதே தான். ஆல்ரெடி இந்த ரிப்போர்ட்லேயே நீங்கள் படிச்சு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல. ஸோ இது வந்து இனிமே ஒன் மோர் டைம் கீழே வரலாம். மேபி டைரெக்டாக இங்கிருந்தே இப்படி கீழே வரலாம். நீங்கள் இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க, பிட்காயின் இதுவுமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எலியாட் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்லியிருக்கு பாருங்க. இது வந்து நான் ஷேர் பண்ணது ஜூன் 2025ல 75,000க்கு வருமா அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ பிட்காயின் வந்து 1,10,000 1,20,000 அந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த சமயம்னு நினைக்கிறேன். அப்போ இது நான் ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ கூட இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சது. நம்ம சொன்ன லெவல் மினிமம் பார்த்தீங்கன்னா 69,000 to 75,000 ஜோன். ஓகேங்களா. அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பாருங்கள் 116. அங்கே போயிட்டு கீழே வரணும் அப்படின்ட்டு பேசணும். அதே மாதிரி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 69,000 75,000 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஜோன். ஓகேங்க. அதுதான் பிரைமரி ஜோன். பட் இன்டர்னல் வேவ்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 58,000 49,000 கூட போகலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் வந்த லோ பார்த்தீங்கன்னா 59,000. ஓகேங்களா. ஸோ வெரி க்ளோஸ். நம்ம சொன்ன லெவலுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. பட் ஸ்டில் பேட்டர்ன் வைஸ் இன்னொரு டைம் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த வியூ இன்னுமே ஓப்பன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 58,000 to 49,000 ஜோனுக்கு மறுபடியும் வந்துட்டும் கூட ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பிட்காயின் பற்றி. ஸோ நீங்கள் டைம் இருக்கும்போது மேஜிக் ஃபிப்ஸ் வெப்சைட்டில் போய் இந்த பிளாக்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட். ஸோ உங்கள் எலியாட் வேவ் வந்து டீட்டெயில்டாக படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க சொன்ன பார்த்தீங்களா எத்தனையோ சார்ட்ஸ் இன்னைக்கு காமிச்சேன். உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர்டாக வச்சிருக்க உதவுது அப்படின்ட்டு. இதுதான் ப்ரிப்பேர்னஸ். அதுக்கப்புறம் ப்ரைஸ் அந்த ஜோன் வரும்போது நம்ம அதை எப்படி ட்ரேட் பண்ணணும். ஸோ
ஒரு ஸ்ட்ரக்சரல் மெத்தடில் கற்றுக்கணும் அப்படின்னா லைக் இப்படி தான் அனலைஸ் பண்ணணும், இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சரல் மெத்தடில் ஒரு டிஃபைன்டு ப்ராசஸில் எலியாட் வே, அது பியூரஸ்ட் மெத்தட் ஆஃப் எலியாட் வே. ஓகேங்களா? இதை கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 100% ப்ராக்டிக்கல், 30+ ஹவர்ஸ்க்கு கோர்ஸ் கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷனை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.